ஆயர்நில உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்து விற்பனை பதிவே கிடையாது. எச்சரிக்கை பதிவு. எச்சரிக்கை பதிவுன்னு சொல்கிறத விட விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பதிவில் பேசக்கூடிய ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடியோ வந்து எங்கனையும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். வெறும் 7 நிமிஷம் வீடியோ தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச என்னோடய அனுபவத்தை நான் பார்க்குற தினம் வந்து நான் பார்க்குற ஒரு சில தவறுகளை நான் இதில் வந்து சுட்டி காட்டலான்ட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மிக முக்கியமாக யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க மற்றும் சிறிய அளவில் பண்ணையை வந்து நடத்திட்டுருக்கவங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து இந்த ரீசெண்டாக உள்ள காலகட்டத்தில் பண்ணைக்குட்டி வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப பிரபலமாக வளர்ந்துட்டு வருது. இந்த பண்ணைக்குட்டி வளர்ப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 3 பகுதியாக எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து குட்டி வாங்கிறது, 2வது வந்து குட்டி வளர்க்குறது, 3வது வந்து குட்டியை வந்து விற்பனை செய்கிறது. குட்டி வாங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கே வாங்க போகிறோம், யார்கிட்ட வாங்க போகிறோம், என்ன விலையில் வாங்க போகிறோம், நல்ல ஜாதியான குட்டியா அப்படின்றது தான். குட்டி வளர்ப்பு அப்படிங்கிறது நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை 2யும் சரி பண்ணாலே குட்டி வளர்த்தரலாம். குட்டி விற்பனை அப்படிங்கிறது எந்த டைமில் விற்க போகிறோம், யார்கிட்ட விற்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான். சரி, இந்த 3 பகுதியில் நீங்கள் உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கொஷினுக்கான என்னோடய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குட்டி வாங்கிறது அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். இது சரின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு போங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் குட்டி வாங்கிறது தான் ரொம்ப சவாலான ஒரு விஷயமா வந்து மாறிட்டுருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்றதை அப்படியே பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், இல்லை பண்ண ஆல்ரெடி வச்சுருக்கோம், அடுத்த பேட்ச் எடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். சரிப்பா, எங்கே எடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. மேக்ஸிமம் எல்லாரோடைய முதல் ஆப்ஷனாக சந்தை. ஏன் அப்படின்னா, ஈஸியாக போனோமா, ஒரே நாளில் குட்டியை விலை பேசி வாங்கினோமா, ஏற்றிட்டு வந்தோமா, நம்ம இடத்துல வச்சோமா, வளர்த்தோமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். சரி, அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் சந்தைக்கு போகிறது, குட்டி வாங்கிறது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களால் சந்தையில் போய் எல்லாருனாலையும் நேரடியாக ஒரு வியாபாரிகிட்ட இருந்து குட்டியை வாங்கிட முடியாது. சரி, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் சந்தையில் நமக்கு நம்பிக்கையான, நமக்கு குட்டி வாங்கி தரக்கூடிய ஒரு ஆளை தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒரு ஆளையும் தேடி பிடிச்சிட்றோம். ஏன்னா இப்போ நிறையா சோசியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் வருது. அதில் நம்ம ஒரு நம்பிக்கையான ஆளை தேடி பிடிச்சிட்டு சந்தைக்கு போயாச்சு, குட்டியும் பார்த்தாச்சு, குட்டியும் வாங்கிட்டோம். நமக்கு தேவையான குட்டியை 50, 100, 10, 20 தேவையான குட்டியை வந்து நம்ம கூட வந்த நம்பிக்கையான ஆளை வச்சு வாங்கிட்டோம். அடுத்து வந்து அந்த நம்பிக்கையான ஆளுக்கு நம்மளுக்கு ஆடு வாங்கி கொடுத்ததுக்காக ஏதாவது கூலி, அதாவது குட்டி வாங்கி தந்ததுக்கான கமிஷன் அப்படின்றது ஒன்று கொடுக்கணும். அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், சும்மா நம்பிக்கைக்காக தான் வந்தேன், இல்லைன்னா ஒரு குட்டிக்கு 50 ரூபா கொடுங்க, இல்லைன்னா 100 ரூபா கொடுங்க அப்படின்ற பதிலை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அது எல்லாமே கரெக்டு தான். அவர் என்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு 50, 100 வாங்கிட்டு ஒரு குட்டிக்கு எனக்கு குட்டி வாங்கி கொடுத்தாரு சந்தையில் அப்படின்றது மட்டும்தான் நம்ம முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களாக இப்போ இருக்க சந்தைகளில், அதிகப்படியான நபர் நினச்சிட்ருக்கிறது இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது குட்டி வாங்கி கொடுத்தது, எனக்கு காசு வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பழக்கத்துக்காக தான் வாங்கி தந்தேன், இல்லைனா குட்டிக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ எனக்கு வேணும், பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அந்த இடத்துல வருது. சரிப்பா, 50 ரூபா தானே, 100 ரூபா தானே, அதனால் என்ன இருக்குது,
அவரும் அவர் டைமை செலவு பண்ணி வர்றாருல அப்படின்றது எல்லாருக்கும் தோணும். ஸோ நம்ம கொடுத்துட்றோம். அந்த 50 ரூபாயோ 100 ரூபாயோ குட்டிக்கு அப்படின்றத நம்ம பெருசாக நினைக்கிறதில்ல. சரி, ஓகே. எத்தனை பேர் இந்த 50 ரூபாயோ 100 ரூபாயோ இல்லை காசே வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குட்டி வாங்கி தர்ற அந்த நம்பிக்கையான ஆள் உங்களுக்கு சரியான விலையில் தான் குட்டி வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்றத யோசித்திருக்கீங்க. ஒருத்தவங்கள நம்பலாம். நான் எல்லாரையும் குறை சொல்லலை. ஒருத்தரை வந்து முழுசாக நம்பலாம். ஆனால் அதுக்குன்னு என்ன சொன்னாலும் நம்புறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி நம்பிடக்கூடாது அப்படின்றது தான் இப்போது ஒரு சில மிக முக்கியமான, நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் நம்ம அப்படியே முழுசாக நம்புறதுங்கிறது மிக 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 முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எல்லா சந்தைகள்லேயும் ஒரு சிலர் இருக்காங்க. சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். வாங்கியாச்சு, குட்டி வாங்கியாச்சு, 50 100 கொடுத்தாச்சு அப்படின்றது மட்டும்தான் நம் கண் முன்னாடி நடக்கிறதா இருக்குது இப்போதைக்கு. ஆனால் இப்போ சந்தைகளில் வந்து பெரிய 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 ஸ்கேம் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, உங்கள்கிட்ட 50 100 தரகு வாங்கிட்டு உங்களுக்கு முடித்து தரக்கூடிய அந்த நம்பிக்கையான ஆள் வியாபாரிகள்கிட்ட அதிகப்படியான தரகு, அதாவது கூலி வாங்கிட்டு உங்களுக்கு அதிக அளவில் குட்டி விலை மதிப்போட அதிக அளவில் உங்களுக்கு ஒரு சிலர் வாங்கி கொடுத்து அவங்க கமிஷனுக்காக உங்கள் தலையில் குட்டியை கட்டுறாங்க அப்படின்றது தான் இப்போது ஒரு சில சந்தைகளில் நடக்கக்கூடிய விஷயம், ஒரு நிகழ்வாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு குட்டி எடுத்து தரக்கூடிய நபர்களை வந்து நம்பி தான் குட்டி வந்து எடுத்தாகணும். ஆனால் யாரையும் வந்து முழுசாக நம்பிட வேணாம் அப்படின்றதான் என்னோட மிக தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்போ வந்து சந்தைகளில் வந்து அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு வியாபாரியை வந்து ஒருத்தவங்க நீங்கள் நினைக்கிற அந்த நம்பிக்கையான ஆட்கள் தொடர்பு கொள்ளும்போதே எங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. இதனால் மேபி சிலருக்கு வந்து கடினமான வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் இதுதான் இப்போதைக்கு உண்மையாக நடந்துகிட்ருக்கு. வியாபாரிகள் அதிக விலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா பண்ணையாளர்களும் தரகுக்காரர்களை, அந்த நம்பிக்கையான ஆட்களை நம்பி முழுசாக ஏமாந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது யார் மறுத்தாலும் அதுதான் இப்போதைக்கு உண்மையான நிகழ்வாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் சந்தையில் எடுத்தாலும் சரி, வெளியே எங்கே போய் குட்டி வாங்கினாலும் சரி, உங்கள் விலையோட அதிகமான விலை போகும்போது அந்த குட்டி வேணாம் அப்படின்றதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா இப்போது ரொம்ப 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 கீழ்மட்டமாக இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள் வந்து இதற்கான தீர்வு என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் என்னோடய பேச்சை பொறுமையாக கேட்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நன்றி.